வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு 3/4 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம இந்த ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற தோடெல்லாம் எடுத்துட்டு அந்த நரம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 பெரிய சைஸில் உள்ள 1.5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 எண்ணம் எடுத்துக்கோங்க. அப்புறமா 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் நிறைய தேங்காய் எடுத்து நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு காஷ்மீர் மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற இறாலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ஊற வச்சுருக்கிற ப்ரானை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதாவது சும்மா ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம இதை திருப்பியும் வேக வைக்க போகிறோம். அதனால் முதல்ல நிறைய நேரம் வேக வைக்காதீங்க. அப்புறம் ப்ரான் ரொம்ப ஹார்டாயிரும், சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ப்ரானையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம்.
தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா அடியில் பிடிக்கும். அதனால் நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அந்த ஜாரில் உள்ள தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அந்த பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால் நிறைய சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்தோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல ப்ரானு அதை சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரானையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம்ல கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. சின்ன ப்ரானாக இருந்தால் ஒரு சீக்கிரமாக வந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் இது பெரிய சைஸ் ப்ரான்னால் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே தெரியுது பாருங்கள். ப்ரான் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும்.
இப்போ நமக்கு சுவையான ப்ரான் கிரேவி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.